ஆழ்வார்கள் வாழி, அருளிச் செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி. ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அடியார்கள் அனைவருக்கும் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. நமக்கு மிகவும் வேண்டியவரும் ஸ்ரீ ராம பக்தருமான ஸ்ரீ ராம் மற்றும் நிரஞ்சன் சௌந்தரராஜன் சுவாமியினுடைய ஆலோசனையிலே செயல்படக்கூடிய ராமானுஜ விஜய யாத்ரா அண்ட் சர்வீஸ் பல யாத்திரைகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த வருடம் அயோத்தியில் இருந்து சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமச்சந்திரன் சரித்திரம் சொல்லக்கூடிய பாக்கியம் அவர்களோடு அடியேனுக்கு கிட்டியது. ராம அனு யாத்திரையை 2024 வருடம் நடத்தினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக 2025 ஜூலை மாதம் ஸ்ரீலங்கா ராம யாத்திரை என்பதை நடத்த இருக்கிறார்கள். எந்த இடத்துல ராவணன் சீதையை சிறை வைத்தானோ அந்த அசோக வனம் 10 மாத காலங்கள் மாதா சீதை எழுந்தருளியிருந்த இடம். அந்த இடத்தை தரிசிக்க இருக்கிறோம். எந்த இடத்துல ஹனுமான் சீதையை கண்டு கணையாளி மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை பெற்றாரோ அந்த இடத்தை தரிசிக்க இருக்கிறோம். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனை குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளிச் செய்தாரே. ரங்கநாதன் லங்கையையே பார்த்து கொண்டிருக்கிறானாம். தன்னுடைய பக்தனான விபீஷணன் இருக்கக்கூடிய லங்கையையே கட்டாட்சித்து கொண்டிருக்கிறானாம். அந்த விபீஷணனுக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்த இடம். அந்த இடத்தையும் நாம் தரிசிக்க இருக்கிறோம். எந்த இடத்துல சீதை அக்னி பிரவேசம் செய்தாலோ, சீதை தன்னுடைய ஏற்றத்தை நிரூபித்தாலோ அந்த இடத்தையும் சேவிக்க இருக்கிறோம். ராம ராவண யுத்தம் நடைபெறும் பொழுது ராவணன் தேரில இருந்து ஆகாசத்தில் இருந்து போரிட்டான். ராமன் பூமியில இருந்து ராவணனை எதிர்த்து போரிட்டான். தேவர்களுக்கு தலைவனான தேவேந்திரன் தன்னுடைய தேரை ராமனுக்கு கொடுத்து இந்த தேரில இருந்து ராவணனோடு சண்டை செய்ய வேணும் என்று தன்னுடைய தேரை கொடுத்தான். மாத்தலி தேர் முன்பு கோல் கொள்ள மாயணி ராவணன் மேல் தொடுத்த தலைவன் என்ன ஆழ்வார் அருள் செய்கிறார். தேவேந்திரன் எந்த இடத்துல ராமனுக்கு தேர் கொடுத்தானோ அந்த இடத்தையும் நாமும் சேவிக்க இருக்கிறோம். சீதை இருந்த இடம், அந்த இடத்துல சீதை நதி அப்படிங்கிற பெயரோட ஒரு நதி ஓடுகிறது. சீதா எலியா என்ன அந்த இடத்திற்கு பெயர். நியூவரெலியா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிறது. ஹனுமான் எந்த இடத்தை எரித்தாரோ அந்த இடம் கருகி போய் இருக்கும். ஆனால் சீதை எந்த இடத்துல இருந்தாலோ அந்த இடம் பச்சை பசேல்னு இருக்கும். அந்த இடத்தையும் நாமும் சேவித்து கொள்ளலாம். ராமாயணத்தோடு தொடர்புடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இடங்களை சேவித்து அந்த இடத்துல இருந்தே அந்த விஷயங்களை பற்றிய அடியனுடைய உபன்யாசமும் நடைபெற இருக்கிறது. 2025 ஜூலை மாதம் 3ஆம் தேதி இரவு இங்கிருந்து புறப்பட்டு 4ஆம் தேதி காலை ஸ்ரீலங்காவில் யாத்திரைங்கிறது தொடங்குகிறது. 10ஆம் தேதி யாத்திரைங்கிறது பூர்த்தியாகிறது.
ஒருவேளை முழுக்க ஸ்ரீராமாயணத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை சேவித்து உபன்யாசத்தை நாமும் கேட்டுக்கொள்ளலாம். சில சுற்றுலா தலங்களுக்கும் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது எல்லாம் ஒரு வாரம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய ஸ்ரீராம் நிரஞ்சன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ ததியாராதனை பிரசாதம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வர வேணும். அடியோங்களும் வருகிறோம். நீங்களும் வாருங்கள். ராமன் திருவடிப்பட்ட இடம், சீதை திருவடிப்பட்ட இடத்தை ஒருமுறை வாழ்வில் ஒருமுறை தரிசிப்போம். வாரீர். सागर जय कपीश तिगुलो जागर राम दूता तुलित बल